எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுகிறேன். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஆரோக்கியமான ராகி களி தான் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது பார்த்திங்கன்னா மத்தியானம் சாதம் நீங்கள் சமைக்கிறதுக்கு பதிலாக அருமையாக இந்த மாதிரி ராகியில் களி செஞ்சுட்டு அருமையாக அதுக்கு குழம்போ கூட்டோ பொரியலோ எது வேணாலும் இதில் சைட் டிஷ்ஷாக சேர்த்து சாப்பிடும்போது இதோட சத்தும் சரி சுவையும் சரி ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இன்றைக்கி ராகி களி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நான் ராகி மாவு பார்த்திங்கன்னா 2 கப்பும் அரிசி குதிரைவாலி அரிசி ஒரு 3/4 கப்பும் எடுத்துருக்கிறேன். இதுக்கு தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். எதால் நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் சமைச்சாலும் இதே அளவில் தண்ணி எடுத்து செய்யுங்க. தண்ணி அளவு மாறுனுச்சு அப்படின்னா உங்களுக்கு களி உருண்டையாக வராது. அதாவது கொஞ்சம் கூழ் மாதிரி ஆயிரும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூழில் உப்பு ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, உப்பு கரைக்கும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு அதை கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி தண்ணி தளன்னு கொதித்த பிறகு இப்போ நான் குதிரைவாலி அரிசி தான் சேர்த்து செய்ய போகிறேன். அதனால் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். தண்ணி சூடாயிருச்சு. இப்போது அரிசி நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி மெஷர்மெண்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அரிசி சேர்த்த பிறகு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி கிளறி விடுங்க. அப்போ தான் ஈவனாக கலந்து வேகும். இப்போ அரிசி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இந்த அரிசி பார்த்திங்கன்னா வேகிறது எப்படின்னா நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா சருகு மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அரிசி பார்த்திங்கன்னா பார்த்தா நல்லா குழஞ்சாப்பில் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம மாவை சேர்க்கும்போது சரியாக இருக்கும். இந்த அரிசி வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 5லேருந்து 8 நிமிஷம் தான் ஆகும். நான் ராகி மாவு பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ண அந்த கப்பில் ஒரு 2 கப்பு நான் சேர்த்துக்க போகிறேன். 2 கப்புக்கு 6லேருந்து 7 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். அரிசி ஒரு 1/2 கப்பு. இப்போ 3 கப்பு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நீங்கள் கலக்க வேண்டாம். சும்மா கரண்டியை சும்மா இப்படி வச்சுட்டு அதை அப்படியே மூடி போட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு மீடியமான ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. 5லேருந்து 8 நிமிஷம் கழித்து லைட்டாக அந்த மாவை உடச்சி விட்ட மாதிரி அப்படியே உடச்சி விட்ட மாதிரி உள்ளே அந்த மாதிரி வச்சு கரண்டியை திரும்பியுமே அந்த மாதிரி வச்சு இன்னொரு ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு மீடியமான ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும், நல்லா கொதி வந்துச்சு நல்லா. இப்போது இன்னொன்று 5லேருந்து 8 நிமிஷம் குக் பண்ண பிறகு நம்ம கரண்டியை வச்சு நல்லாவே கலந்து விட்டுற வேண்டியதான். கரண்டியை வச்சு மரக்கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடுறேன். இது சமைக்கிற நிமிஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். சீக்கிரமாகவே களி செஞ்சிடலாம். அதுவும் நீங்கள் குதிரைவாலி அரிசி இந்த மாதிரி மில்லட்லலாம் நீங்கள் சேர்த்து செய்யும் பொழுது சீக்கிரமாக அரிசியும் குக் ஆயிரும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ எல்லாமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுப்பு பார்த்திங்க அப்படின்னா சிம்மில் வச்சுருக்கேன், அதிகமாக வைக்கலை, சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு இன்னும் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் அப்படியே மிதமான தீயிலேயே இதை குக் பண்ணுங்கள். இப்போது ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம இது வெந்திருக்கான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக பச்சை தண்ணியை பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் கையை நனைச்சிட்டு அதை அப்படியே அந்த மாவு மேலே அப்படியே வச்சிங்க அப்படின்னா ஒட்டவே கூடாது. அதை எடுத்து பார்த்திங்கன்னா உருட்டை வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே உருட்டை வருது. ஸோ இந்த மாதிரி உருட்டை வரணும். இப்போ நம்ம களி ரொம்ப அருமையாக நம்ம செஞ்சிட்டோம். இப்போது இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம களி நம்ம உருட்ட ஆரம்பிப்போம். இப்போது
ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டி அப்படி இல்லைன்னா கூட சாதாரண கரண்டி எடுத்துகிட்டு கூட நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாம். ஜஸ்ட்டு கிண்ணத்தை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கையில் வந்து தண்ணியை வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா சூப்பராக உருட்ட வரும். இந்த மாதிரி கிண்ணத்தை ஆட்டியும் உருட்டலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டியை வச்சு எடுத்து கையில் வச்சுட்டு தண்ணியில் வந்து கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கையாலேயே கூட நீங்கள் சூப்பராக உருட்டலாம். ஸோ இந்த மாதிரி களி வந்து உருட்ட வரணும். இதில் தண்ணியோட அளவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், சூப்பராகவே களி பண்ணியாச்சு. இந்த களிக்கு வந்து நீங்கள் நார்மலாக என்ன வீட்டில் குழம்பு சமைச்சாலும், சிக்கன் குழம்பாக இருந்தாலும் சரி, சைவமாக இருந்தால் சாம்பாராக இருந்தாலும் சரி, எந்த குழம்பாக இருந்தாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாதத்துக்கு பிசைஞ்சு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி அருமையாக இதில் வந்து நீங்கள் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக என்ன பொரியலோ கூட்டோ எதுவாக இருந்தாலும் அதையும் அருமையாக நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் களி செஞ்சு பாருங்கள். இந்த வாரம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.